டாப் டக்கரான வாக்கியங்கள் டெய்லியுமே கான்வர்சேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய 40 வாக்கியங்களை நான் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு ரீல் சுத்தாதே, டோன்ட் ஸ்பின் அ ஸ்டோரி. ஸோ இந்த மாதிரி 40 வாக்கியங்கள் இந்த வீடியோவில் இருக்குது. நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா நீங்களும் ஆங்கிலத்தை கற்றுக்கலாம். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா பைமோட் மொபைல் அப்ளிகேஷன். இவங்க ஆன்லைன் செல்லிங் பிளாட்ஃபார்மில் இருக்காங்க. இவங்க க்ரோசரி ஐட்டத்தை செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. 20% 35% வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் இவங்க. இன்றைக்கி நம்ம தமிழ் டு இங்கிலீஷில் எந்த மாதிரியான வார்த்தைகள் நம்ம டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா? நிறைய பேர்த்துக்கு அது எல்லாமே தெரியாமல் இருக்கும். ஸோ இதுதானா அப்படிங்கிற வேர்டை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மூக்கை உறிஞ்சாதே, டோன்ட் ஸ்னிஃபில். அதாவது மூக்கை உறிஞ்சாதே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை இங்கிலீஷில் டோன்ட் ஸ்னிஃபில் அப்படின்னு சொல்லுவோம். என்ன ஸ்பெல்லிங் பாருங்கள், SNIFFLE, டோன்ட் ஸ்னிஃபில் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி அடுத்தது ஆர்வக்கோளாறாக இருக்காதே, சரிங்களா? நிறைய பேர் சொல்லுவோம் ஆர்வக்கோளாறாக இருக்காதுன்னு சொல்லுவோம். ஸோ அதை இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் பி ஓவர் ஈகர். என்ன சொல்லுவோம்? டோன்ட் பி ஓவர் ஈகர். ஸோ ஓவர் ஈகர் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீல் சுத்தாதே, அதாவது நிறைய கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ரீல் சுத்தாதே அப்படிங்கிறதுக்கு டோன்ட் ஸ்பின் அ ஸ்டோரி, சரிங்களா? அது என்ன சொல்லணும்? டோன்ட் ஸ்பின் அ ஸ்டோரி. ஸ்பின் அப்படின்னா சுற்றுறது, சரிங்களா? அடுத்தது வரிசை நடுவில் புகாதே. லைனாக நின்றுட்டுருக்கும்போது இடையில பூந்துருவாங்க. ஸோ அதை இங்கிலீஷில் டோன்ட் ஸ்கிப் த லைன், இல்லைன்னா டோன்ட் கட் த க்யூ அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு க்யூ அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி உதட்டை பிதுக்காதே. சின்ன குழந்தைங்கள்லாம் உதட்டை பிதுக்குவாங்க. அவங்களுக்கு ஏதாவது வாங்கி தரலைன்னா, இல்லை அவங்களுக்கு வேணுங்கிறது கொடுக்கல அப்படின்னா அவங்க உதட்டை பிதுக்குவாங்க. அதுக்கு டோன்ட் பவுட், சரிங்களா? டோன்ட் பவுட்டுன்னு சொல்லணும். தள்ளாதே, சரிங்களா? தள்ளாடாதேன்னு சொல்லுவோம்ல, சரிங்களா? ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணிவிட்டு தள்ளாடுவாங்க. அதுக்கு டோன்ட் ஸ்ட்ராகோ, சரிங்களா? தள்ளாடாதேன்னு சொன்னாலே ஸ்ட்ராகர் தான், ஓகேங்களா? கோபத்தை அடக்காதே, டோன்ட் பாட்டல் அப் யுவர் ஆங்கர். என்ன சொல்லணும்? டோன்ட் பாட்டல் அப் யுவர் ஆங்கர். கோபத்தை அடக்காதே, அதாவது கோபம் வருதுன்னு சொல்கிறோம்ல, அது ஆங்கர். அதே மாதிரி உன்னுடைய ஃபீலிங்ஸை அடக்காதே, உன்னுடைய எமோஷன் வச்சுக்கோங்களேன், அதை அடக்காதே அப்படின்னு சொன்னால் டோன்ட் பாட்டில் அப் யுவர் எமோஷன்ஸ். ஸோ எமோஷன் அப்படின்னா நம்மளுடைய ஃபீலிங்ஸ் தானுங்க. பீத்தி கொள்ளாதே, சரிங்களா? அதை பெருமை பேசுவாங்க, தற்பெருமை பேசுவான்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை பீத்தி கொள்ளாதே, டோன்ட் பேரக், சரிங்களா? டோன்ட் பேரக்னு சொல்லணும். BRAG, பேரக், டோன்ட் பேரக். கடையில் திருடாதே, கடையில் திருடாதே. ஸோ இதை நம்ம எப்படி சொல்லணும்னா டோன்ட் ஷாப் லிஃப்ட், டோன்ட் ஷாப் லிஃப்ட், LIFT, டோன்ட் ஷாப் லிஃப்ட், கடையிலிருந்து எடுக்காதே அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்து சுத்தாதே. சுத்தாதே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டோன்ட் ஸ்வெரல், சரிங்களா? டோன்ட் ஸ்வெரல், ஸ்வெர்லிங்னு சொல்லுவோம் தெரியுங்களா? அதோடைய வேர்டு தான் ஸ்வெரல். ரவுண்டாக சுற்றுவோம்ல, அதுதான் ஸ்வெரல். மழுப்பாதே, அதாவது நம்மளுக்கு ஒரு விஷயங்கள் தெரியாமல் போயிருக்கும், அதை நம்ம சொல்லிகிட்டு இருப்போம், இல்லை தெரிஞ்ச விஷயத்த சொல்லாமல் இருப்போம். ஸோ அதுக்கு மழுப்பாதே. டோன்ட் பி கேஜ், டோன்ட் பி கேஜ், சரிங்களா? டோன்ட் பி கேஜ்னு சொல்லணும். அளவுக்கு அதிகமாக சாப்பிடாதே, சரிங்களா? நிறையா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு டோன்ட் ஓவர் ஈட்னு சொல்லணும். டோன்ட் ஓவர் ஈட், அதிகமாக சாப்பிட்றது ஓவர் ஈட். அதை நெகட்டிவில் டோன்ட் ஓவர் ஈட். காலை உணவை தவிர்க்காதே. நிறைய பேர் மார்னிங் சாப்பிடாமல் இருப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லணும்னா டோன்ட் ஸ்கிப் யுவர் பிரேக்ஃபாஸ்ட். என்ன சொல்லணும்? டோன்ட் ஸ்கிப் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லணும், சரிங்களா? அடுத்தது என்னுடைய சொந்த விவகாரத்தில் தலையிடாதே. டோன்ட் மிடில் இன் மை ப்ரைவேட் லைஃப், டோன்ட் மிடில் இன் மை ப்ரைவேட் லைஃப். என்னுடைய சொந்த விவகாரத்தில் தலையிடாதுன்னு சொல்கிறது மை ப்ரைவேட் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். வந்த வழியே திரும்பி போகாதே, சரிங்களா? அதாவது நம்ம போயிட்டுருப்போம், அதே வழியில் மறுபடியும் திரும்பி வருவோம். ஸோ அதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா டோன்ட் டபுள் பேக்,
டோன்ட் டபுள் பேக். யாராவது நம்மக்கிட்ட வழி கேட்டாங்கன்னா திரும்பி போகாதீங்கன்னு சொல்கிறோம்ல, அது டோன்ட் டபுள் பேக். டோன்ட் லீவ் யுவர் கிளாத்ஸ் லையிங் அரவுண்ட். இது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன் ஆடைகளை அங்கும் இங்கும் போடாதே. சரிங்களா? ஸோ குழந்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ட்ரெஸ் அங்கங்கே போட்டுருவாங்க. டோன்ட் லீவ் யுவர் கிளாத்ஸ் லையிங் அரவுண்டுன்னு சொல்லணும். வாயில் கை வைக்காமல் இரும்பாதே. ஸோ நிறையா பேர் கஃப் பண்ணுவாங்க. சரிங்களா? அது இரும்பல் அப்படின்னா கஃப். அது எப்படி சொல்லணும்னா, டோன்ட் கஃப் வித்தவுட் கவரிங் யுவர் மவுத். டோன்ட் கவர் வித்தவுட் கவரிங் யுவர் மவுத். சில குழந்தைங்க பென்சிலை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, பென்சிலை கடிப்பாங்க. அதுக்கு என்ன சொல்லணும்னா, டோன்ட் சிவ் யுவர் பென்சில். டோன்ட் சிவிங் யுவர் பென்சில். சிவிங், CHEW, சிவ் அப்படின்னா மெல்றது. ஓகேங்களா? பல்லை கடிக்காதே. சில பேர் வந்து கோவம் வந்ததுன்னா பல்லை கடிக்கிற மாதிரி ஆக்ஷனை கொடுப்பாங்க. அதுக்கு வந்து டோன்ட் கிரைண்ட் யுவர் டீத். டோன்ட் கிரைண்ட் யுவர் டீத். பல்லை கடிக்காதேன்னு சொல்கிறதுக்கு வந்து டோன்ட் கிரைண்ட் யுவர் டீத்துன்னு சொல்லணும். ஓகேங்களா? டீத்துனா பல்லு. பொது இடத்தில் பல்லை குத்தாதே. சில பேர் வந்து நான்வெஜ் சாப்பிட்டுட்டு அந்த டூத் பிக் எடுத்து குத்திட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு என்ன சொல்லணும்னா, டோன்ட் பிக் யுவர் டீத் இன் பப்ளிக். டோன்ட் பிக் யுவர் டீத் இன் பப்ளிக். வாயில் சாப்பாடை வைத்துக்கொண்டு பேசாதே. நிறையா குழந்தைகள் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பேசுவாங்க. அப்போ நம்ம எந்த மாதிரியான சென்டென்ஸ் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் ஸ்பீக் வித் யுவர் மவுத் ஃபுல். டோன்ட் ஸ்பீக் வித் யுவர் மவுத் ஃபுல். படுக்கையில் செல்ஃபோனை பயன்படுத்தாதே. ஸோ நிறையா பேர் பெட்டில் செல்ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல இங்கிலீஷில் என்ன யூஸ் பண்ணணும்னா, டோன்ட் யூஸ் யுவர் ஃபோன் இன் பெட். டோன்ட் யூஸ் யுவர் ஃபோன் இன் பெட். தலையை தொங்க போடாதே. டோன்ட் ஹேங் யுவர் ஹெட் லோ. டோன்ட் ஹேங் யுவர் ஹெட் லோ. ஹேங்னா தொங்குறது, ஹெட்னா தலை. ஸோ லோ. டோன்ட் ஹேங் யுவர் ஹெட் லோ அப்படின்னு சொல்லணும். வேலையை தவிர்க்காதே. அதாவது சில பேர் வந்து கொடுத்த வேலையை செய்ய மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் ஸ்கிப் யுவர் ஒர்க். டோன்ட் ஸ்கிப் யுவர் ஒர்க்னு சொல்லணும். வேலையை தவிர்க்காதே. வேலை அப்படின்னா இங்கே ஒர்க்கு, ஸ்கிப் அப்படின்னா தவிர்க்கிறது. ஓகேங்களா? வகுப்பை தவிர்க்காதே. ஸோ இதை வந்து டோன்ட் ஸ்கிப் த கிளாஸஸ். வகுப்பு அப்படின்னா இங்கே கிளாஸ், தவிர்க்காதே அப்படிங்கிறது ஸ்கிப்பு. அப்போ டோன்ட் ஸ்கிப் த கிளாஸஸ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். டே டு டே லைஃப்பில் இதையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். அளவுக்கு அதிகமாக புகார் செய்யாதே. ஸோ நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. புகார்னா கம்ப்ளைண்ட், நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் கம்ப்ளைண்ட் டூ மச். டோன்ட் கம்ப்ளைண்ட் டூ மச். நிறைய புகாரை சொல்லாதே அப்படின்னு சொல்லலாம். வேண்டுமென்றே மற்றவர்களை எரிச்சல் மூட்டாதே. ஸோ வேணுனே இரிட்டேஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரிங்களா? இரிட்டேஷன் அப்படின்னு, அதுக்கு அனாய் அப்படின்னு சொல்லுவோம். டோன்ட் அனாய் அதர்ஸ் ஆன் பர்பஸ். டோன்ட் அனாய் அதர்ஸ் ஆன் பர்பஸ். அளவுக்கு அதிகமாக டிவியை பார்க்காதே. நிறையா குழந்தைங்க டிவி பார்த்துட்ருக்கோம். அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி சொல்லலாம், டோன்ட் பிங்க் வாட்ச் டிவி. டோன்ட் பிங்க் வாட்ச் டிவின்னு சொல்லுவோம். ஸோ அதிகமாக டிவி பார்க்காது அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். உன் வாக்குறுதியை மீறாதே. ஸோ வாக்குறுதினா ப்ராமிஸ். அப்போ டோன்ட் பிரேக் யுவர் ப்ராமிஸ். நிறையா பேர் ப்ராமிஸ் பண்ணுவாங்க, அதை ஸ்கிப் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம இது யூஸ் பண்ணலாம், டோன்ட் பிரேக் யுவர் ப்ராமிஸ். டோன்ட் பிரேக் யுவர் ப்ராமிஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். நீங்கள் நிறையா டைம் சொல்லி பார்க்கணும். டே டு டே லைஃப்பில் இது யூஸ் பண்ணணும். சில பேர் அந்த டீயை வந்து உறிஞ்சு குடிப்பாங்க. டீ அருந்தும் பொழுது உறிஞ்சும் சத்தம் போடாதே. சரிங்களா? ஸ்ட்ரா வச்சு குறிஞ்சிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் ஸ்லம்பர் யுவர் டீ. டோன்ட் ஸ்லிம்ப் யுவர் டீ. டோன்ட் ஸ்லிம்ப் யுவர் டீன்னு சொல்லணும். சாலையில் துப்பாதே. சில பேர் வந்து ரோட்டில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து டோன்ட் ஸ்பிட் ஆன் த ரோடு. டோன்ட் ஸ்பிட் ஆன் த ரோடு. இங்கே துப்பாதே அப்படிங்கிறது ஸ்பிட், SPIT, ஸ்பிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பிட் ஆன் ரோடுன்னு சொல்லணும். சரிங்களா? இதெல்லாம் டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மற்றவர்களை கொடுமைப்படுத்தாதே. மற்றவரிடம் அடாவடித்தனம் பண்ணாதே. இங்கே வந்து அடாவடித்தனம், கொடுமை அப்படிங்கிறது புல். ஸோ டோன்ட் புல் அதர்ஸ். டோன்ட் புல் அதர்ஸ். நீங்கள் வந்து புல்லிஷ், புள்ளி அப்படின்னு சொல்கிறோம்ல, குறும்புக்கத்தனம் அப்படிங்கிறோம்ல. ஸோ அதை புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். அதிகமாக பேசாதே.
சரிங்களா. அதிகமாக பேசிகிட்டே இருப்பாங்க. சில பேர் வந்து பேச ஆரம்பித்தாங்கன்னா எவ்வளோ மணி நேரம் பேசுகிறாங்கன்னே தெரியாமல் போயிடும். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா டோன்ட் டாக் டூ மச். என்ன சொல்லலாங்க? டோன்ட் டாக் டூ மச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது, எப்போதும் வேலை வேலை என்று இருக்காதே. சில பேர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒர்க்குனே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் பி ஒர்க் ஆல்காலிக். டோன்ட் பி ஒர்க் ஆல்காலிக். டோன்ட் பி ஒர்க் ஆல்காலிக். ஸோ ஆல்காலிக் அப்படிங்கிறது வந்து கண்டினியூஸாக இருக்கிறது ஒர்க். சில பேர் வந்து அதிகமாக செலவு செஞ்சுட்டே இருப்பாங்க. ஸ்பெண்ட் பண்ணுறது, செலவுனா ஸ்பெண்ட் பண்ணுறது. அதிகம் அப்படிங்கிறது வந்து ஓவர். அப்போ டோன்ட் ஓவர் ஸ்பெண்டுன்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? டோன்ட் ஓவர் ஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ இது வந்து அதிகமாக செலவு செய்யாதே. அடுத்து வந்து அதிகமாக சிந்திக்காதே. சில பேர் வந்து அது நடந்துருமோ இது நடந்துருமோன்னு ஓவராக திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதை என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் ஓவர் திங்க். அதிகமாக சிந்தனை செய்யாதே. என்ன நடந்துருமோ அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்களே அவங்க டோன்ட் ஓவர் திங்க்னு சொல்லணும். கூன் போடாதே. சில பேர் வந்து டெஸ்க்லேயே அப்படியே சாஞ்சு உட்காந்துக்குவாங்க. அதுக்கு என்ன சொல்லணும்னா டோன்ட் லவுச். டோன்ட் ஸ்லவுச். ஸ்லவுச் SLOUCH. டோன்ட் ஸ்லவுச் அப்படின்னா கூன் போடாதே அப்படின்னு சொல்லணும். டோன்ட் ஸ்லவுச். அடுத்து, மற்றவர்களை குறை கூறாதே. ஸோ அடுத்தவங்க மேலே எப்போவுமே கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லணும்னா டோன்ட் ப்ளேம் அதர்ஸ். டோன்ட் ப்ளேம் அதர்ஸ். ப்ளேம்னா குறை சொல்கிறது. அவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க சொல்கிறோமில்ல, ஸோ அதுதான் வந்து ப்ளேம். டோன்ட் ப்ளேம் BLAME. பாக்கெட்டுக்குள்ளே கைவிடாதே. கால் சட்டை பைக்குள் கைவிடாது. அதாவது எப்போ பார்த்தாலும் அவனுடைய பாக்கெட்டில் கைவிட்டுட்டே இருப்பான். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் புட் யுவர் ஹேண்ட்ஸ் இன் யுவர் பாக்கெட்ஸ். டோன்ட் புட் யுவர் ஹேண்ட்ஸ் இன் யுவர் பாக்கெட். ஸோ இந்த 40 சென்டென்ஸ்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது இல்லாமல் வேறு ஏதாவது சென்டென்ஸுகள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் இதை வந்து டிஸ்ப்ளே பண்ணுவோம். ஓகே. ஸோ நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. உங்களுடைய அன்பும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.